நான் தான் சொன்னேன்லங்க, எஃப்ஜே வந்து நம்பவே முடியாதுன்னு சொன்னேன்னா இல்லையா? பார்த்தீங்களா என்ன போட்டிருக்கான் பாருங்க, அன்பு கேங் அன்பே சிவம்னு போட்டிருக்கான். யார் யாரை போட்டு கனி சபரி எஃப்ஜே இருக்க மாதிரி போட்டு அன்பு கேங் அன்பே சிவம்மா. நான் தான் தெளிவாக சொன்னேன்ல, இவன் நேற்று ஒன்று போட்டானா, எதுக்குன்னா அட்டென்ஷன் சீக்கிங்க பண்ணியிருக்கான். ஏன்னா அன்பு கேங்கில் எவனும் இவனை கண்டுக்கிறது இல்லை. எவனும் விக்ரமு, அப்புறம் வந்து இது கனி சபரி ஆதிரை கழட்டி விட்டுருச்சு போல். அதனால தான் இப்படி ஒரு மாதிரி உழம்பிக்கிட்டு இருக்கான். அவன் எல்லாம் கழட்டி விட்டாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட வந்து அவனுக்கு ஃபேன்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவன்லாம் வந்து இன்னமும் அழுதுகிட்டு இருப்பான் உட்காந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து தனியாக ரூம் போட்டு. ஏன்னு சொல்லுங்கள், ஏன்னா பாரு கம்பெனிக்குலாம் இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சீசனே அவங்க தானா? இப்போ அதான் உண்மையா? அது மட்டும் கிடையாது, வாட்டர் மிலனுக்கு இருக்க ஃபேன்ஸ் கூட நமக்கு கிடையாதா அப்படிங்கிறத இப்போ தானே ரியலைஸ் பண்ணியிருப்பான். அதில் எல்லாம் வேறு வந்து ஃபேன்ஸை பார்த்துட்டு கழட்டி விட்டுருப்பாங்க. ஒரு அட்டென்ஷன் இல்லை. அவனும் ட்ரை பண்ணி பார்க்குறான், எதுலேயும் ஒன்றும் வாய்ப்பும் கிடைக்க மாட்டேது. ஏன்னா ஃபேன்ஸ் இல்லைங்க, ஃபேன்ஸ்லாம் வெறுத்துட்டாங்க. ரெட் கார்டு கொடுக்கும்போதெல்லாம் என்னென்ன பேசுனேன், ஆமாம் அதெல்லாம் கொடுத்தது சரிதான் அப்படின்னு சொன்னவன் நேற்று உட்காந்துக்கிட்டு பீயிங் பார் இஸ் நாட் ஈஸி, அப்புறம் வந்து ஜென்யூனாக வந்து எஃப்ஜே போனதுக்கு அழுது வந்து பாரு தான் அது இதுன்னு அந்த 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 இது கிளிப்ஸ் எடுத்து போட்டிருந்தான். அப்போ அன்பு கேங்கில் யாருமே அழுவலையா அப்படிங்கிற மாதிரி தான் அது அர்த்தம். உடனே நீ காலை போட்டாங்க போலங்க. உடனே சபரியும் கனியும் அடிச்சு போயிட்டு, என்னடா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, விக்ரம் வேறு ஷூட்டிங்கில் இருக்கான், ஏன்னா இப்போ வேலை பார்த்து வச்சுருக்க, பண்ணாத அப்படின்னு கால் பண்ணியிருக்கான். கால் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, திரும்பி இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் இப்போ எல்லாம் சேர்ந்துட்டாங்க. என்னமோ பாரு தேவைப்படாது, அதாவது பாருவை இப்போயும் யூஸ் பண்ணியிருக்கான், அவங்க கூட சேர்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்கான். புரியுது அவங்களுக்கு? பாரு அதனால தான் போட்டுச்சு. கொஞ்சம் பிட்டை போட்டு பார்த்தான், பாரு போட்ட ஸ்டேட்டஸை பார்த்தான், எவன் பார்த்தாலும் ஓடிடுவான். புரியுது உங்களுக்கு? அடுத்தடுத்து தாய்லாந்து சீரீஸ் வேறு வருது. பல பேர் கதர் வாங்கி பிடி வாங்கலாம் ஓடிச்சு பாருங்கள். பிடி வாங்கி அடித்த அடியில் ஓடிடுச்சு. அது வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டு திரும்ப வரும். ஸோ இவங்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜி போட்டுட்ருப்பாங்க. அந்த 100 நாளில் இன்னொரு 1 வாரம் 2 வாரம் உள்ளே இருந்துச்சுன்னா தெரிஞ்சிருக்கோம், லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணியிருக்கோம் திவ்யாவெல்லாம். நீ அந்த 1 வாரம் மட்டும் 1.5 வாரம் வேணால் நீ ஜாலியாக இருந்திருக்கலாம். வெளியில் ஒன்று லெஃப்ட் ஹேண்டில் தான் டீல் பண்ணோம். பீடி வாயி பாருக்கிட்ட உன் வேலை செல்லாதுமா. நீ வந்து சும்மா காரில் நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த சாதகத்தை பயன்படுத்தி நீ பண்ணியிருக்கலாம். பீடி குடிக்க போனில்ல, புரியுதா? அந்த பீடி குடிக்க போகிற டைமில் உனக்கு நல்லது நடந்திருக்கு, அவ்வளோதான். மற்றபடி வந்து 1.5 வாரம் அவ்வளோதான். ஃபைனலிஸ்ட்டாக ஆனேன், அப்படியே இருந்துட்டு வந்துட்டேன், டைட்டில் கொடுத்துட்டாங்க, வந்துட்டேன், வாங்கிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். பாரு இல்லாதனால எல்லாமே நடந்தது, புரியுதா? உன் பிஆர் டீமு நீ இவ்வளோ தூரம் டைட்டில் எடுத்து ஒன்றும் கிடையாது, ஃபுல்லாக பிஆருக்கு தானே போச்சு எல்லா காசும். இப்போ பாரு எவனுமே இல்லை பற்றி அவனுக்கு. ஏன்னா பிஆர் காசு கொடுத்தாலும் போயிருப்பாங்க, காசு கொடுத்தாலும் அவன் வேலையை பார்க்க போயிருப்பான். உனக்கு வருவானா? உனக்கு பேச வருவானா? நீயே சொல்லு, வரமாட்டான். இப்போ இந்த எஃப்ஜே என்ன பண்ணுறான்னா, இதுக்காக தாங்க பண்ணியிருக்கான். இதாங்க உண்மை. ஏதோ சான்ஸ் கிடைக்குமான்னு பார்த்தான், கிடைக்க மாட்டேது. மலைச்சாலை போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா, இந்த ட்விட்டருக்கு கீழே வந்து அப்படியே நடந்துக்கிட்டு ஏதோ ஒரு வீடியோலாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான். என்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறான். ஏன்னா ஃபேன்ஸ் இல்லையா, என்ன பண்ணிட்டான். இந்த இன்னொன்று என்னென்னா, இந்த அபிஷேக்னு ஒருத்தன் தான் தெரியுமா, அவனுக்கு வந்து அவன் நல்லா தான் பேசுவான், எல்லாம் பண்ணுவான், கேம்லாம் ஆடுவான், ஆனால் ஃபேன்ஸே இருக்க மாட்டாங்க. திரும்பி ஒயில் கார்டில் உள்ளே போனால் அப்பயும் அடித்து வரத்திட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் எம்ஜிஎல்லாம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, மக்கள் சக்தியே இல்லை அவனுக்கு. ஸோ அதனால தான் பாரு கூட சேரலாமா யார் கூட சேரலாமான்னு பார்த்தான். அப்புறம் கடைசியில் திரும்ப அன்பு கேங் அன்பே சிவம்ன்ட்டு அதில் பாட்டை போட்டு சேர்ந்துட்டாங்க. புரியுதா? அதனால் நம்பாதீங்கன்னு சொன்னேன். பல பேர் என்ன நினச்சிங்க, எஃப்ஜே பாருங்க வந்து போட்டிருக்கான், தப்பை உணர்ந்தாலும் தப்பை உணர்கிற ஆள் கிடையாது, காக்கா பிடிக்கிறதுக்காக போட்டிருப்பான். அப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகலன்னொன்னே டக்குன்னு அன்பே சிவம் அன்பு கேங் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அடுத்து படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கமருவோ பார்வலாம் பிஸி. இவங்கள மாதிரி சும்மா வெட்டியாக உட்காந்துக்கிட்டு இது பார்வை பற்றி போட்டுக்கிட்டு அன்பே சிவம் அன்பு கேங்லாம் போட்டுக்கிட்டு ஆள் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்பாதீங்க, எஃப்ஜேவெலாம் நம்பாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.